Welcome you all for the PM lecture. This is Rajkamal. இன்னைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ சைக்ளாய்ட் கர்வ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சைக்ளாய்ட் கர்வ்னா என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு சர்க்கிள் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ரோல் ஆகுது. ஸோ அதோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு, அதனால தான் இங்க கலர் சேஞ்ச் கொடுத்துருக்கோம் பாருங்க. இட்ஸ் ரோல் ஃபார் இட்ஸ் ஓன் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ அதான் வந்து சைக்ளாய்ட் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைக்ளாய்ட் கர்வ் வந்து இதான் பாருங்க, இந்த ரெட் கலர்ல இருக்கும். This is called cycloid curve. So let us discuss the question now. A circle of 50 mm diameter rolls along a straight line without slipping. Draw the curve traced out by a point on the circumference for one complete revolution of a circle. Name the curve. Draw the tangent to the curve at a point on it 40 mm from the line. So இதான் நம்ம கொடுத்திருக்க கொஸ்டின். ஸோ இதோட கிவன் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதை சர்க்கிள் எப்படி சைக்ளாய்டு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, we have a diameter of the circle and it rolls along the straight line. இந்த வேர்டு தாங்க, rolls along the straight line அப்படிங்கிற வேர்டை வச்சு தான் நம்ம இதை சைக்ளைன் கன்க்ளூட் பண்றோம். அதனால தான் இந்த கிவன் டேட்டால எழுதியிருக்கோம். அண்ட் தென் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. யூசிங் த டயமீட்டர் we can find the circumference. ஓகேங்களா? let's see the problem now. So first step, we need to draw a circle for the given radius. ஸோ ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டிகிரியை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு இந்த சர்க்கிளை 4 அண்ட் தென் 8 டிவைட் பண்ணுங்க. லைக் திஸ் டிவைட் பண்ணிட்டு இதுக்கு நேமிங் கொடுங்க. 1 2 3 4 5 6 7. ஆஃப்டர் தட் 8ங்கிறது பதிலாக பின்னு மென்ஷன் பண்ணுங்க. ப்ளீஸ் ரிமெம்பர் இட், ஞாபகம் வச்சுக்கோங்க. 8ன்னு கொடுக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அண்ட் தென் இங்கே பாருங்க, நம்பரிங் எல்லாமே நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்பரிங் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் கொடுக்கணும். ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நேமிங் கொடுக்கணும், ஒன்னு இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், அண்ட் 8க்கு பதிலா பின்னு கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு நம்ம சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சர்க்கிள் வந்ததுக்கு அப்புறம் பி பாயிண்ட்ல இருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்றோம். இதோட மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்க்கு இருக்கணும். ஓகேங்களா? இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் 157. it will be look like this. ஓகேங்களா? that's the third step. so third step முடிஞ்சதுக்கு அப்புறமா we need to draw a inclined line. ஏன்னா இந்த 157 நம்ம டிவைட் பண்ணா 8 டிவைட் பண்ணோம். ஆக்சுவலா ஏன் 8 டிவைட் பண்றோம்னா, இந்த சர்க்கிளை நம்ம 8 தான் டிவைட் பண்ணிருக்கோம். அதனால இந்த ஹரிசாண்டல் லைனையும் நம்ம 8 தான் டிவைட் பண்ணணும். பட் இந்த 157 நம்மளால ப்ராப்பரா 8 டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா 19 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ அதனால எனி ஆங்கிள் மெத்தட் போறோம். ஸோ இங்க இருந்து ஒரு இந்த பி பாயிண்ட்ல இருந்து ஒரு இன்க்ளைன் லைன் டிரா பண்றோம். ப்ளீஸ் ரிமெம்பர், இந்த பி பாயிண்ட், ஃப்ரம் த பி பாயிண்ட் ஒரு இன்க்ளைன் லைன் டிரா பண்றோம். எனி ஆங்கிள்க்கு, ஆங்கிள் நாமளா வரையறது தான். இந்த லைனோட லென்த் நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். ஏன்னா 8 டிவைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக we conclude it as 8 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 8 சென்டிமீட்டர் எடுத்துட்டா இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணிடலாம்? 10 mm டிவைட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? எனி ஆங்கிளுக்கு ஒரு லைன் டிவைட் பண்றோம். அந்த லைன் பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டருக்கு டிரா பண்ணிட்டு அதை நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம் 8. நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ டிரா பண்ணிட்டு இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணதை பேரல் லைன் மெத்தட்ல நம்ம பண்ண போறோம். ஸோ டிராஃப்டர் ஆர் ரோலிங் ஸ்கேல் எடுத்துங்க. இந்த எண்டையும் இந்த எண்ட் பாயிண்டையும் ஜாயின் பண்ணணும். அண்ட் தென் ஃப்ரம் எயிச் டிவிஷன், ஒவ்வொரு அந்த 8 டிவிஷன்ல இருந்து நம்ம இந்த பேரல் லைன்ஸை டிரா பண்றோம். டிரா பண்ணிட்டு இங்க இருந்து நேமிங் கொடுக்குறோம். ப்ளீஸ் ரிமெம்பர் ஹியர், இங்க இருந்து நேமிங் கொடுக்குறோம் 1 2 3 இந்த மாதிரி. சரிங்களா? so it will be look like this. இந்த மாதிரி இருக்கும். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ ஆஃப்டர் டிவைடிங் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ என்ன பண்ணோம்னா, ஒரு சர்க்கிள் டிரா பண்ணோம். அந்த சர்க்கிள் 8 டிவைட் பண்ணோம். 8 டிவைட் பண்ணிட்டு பி பாயிண்ட்ல இருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சோம். அந்த லைனோட லென்த் பாத்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு வரைஞ்சோம். தட் மீன்ஸ் 157.14. ஸோ 157 தான் நம்மளால வரைய முடியும். ஸோ 157க்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சோம். வரைஞ்சிட்டு இதை 8 டிவைட் பண்ண முடியாதனால எனி ஆங்கிள் மெத்தடுக்கு போறோம். எனி ஆங்கிளுக்கு ஒரு இன்க்ளைன் லைன் டிரா பண்றோம். இதோட லென்த் 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். இதை 8 டிவைட் பண்றோம். அப்புறம் பேரல் லைன்ஸ் டிரா பண்ணிட்டு அதுக்கு நேமிங் கொடுக்குறோம். இதுதான் இது வரைக்கும் நம்ம பண்ணிருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஈச் பாயிண்ட் ஆல்ரெடி இங்க இருந்து ஒரு
ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 7 and 1 ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்றோம். 7 and 1 ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்றோம் அப் டு P பாயிண்ட். சிமிலர்லி 6 இந்த சென்டர் பாயிண்ட் இந்த செகண்ட் பாயிண்ட் மூணு ஜாயின் ஆயிருக்க மாதிரி. ப்ளீஸ் ரிமெம்பர் 6 சென்டர் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் த செகண்ட் பாயிண்ட் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்றோம். சிமிலர்லி 5 3 ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்றோம். தென் ஃபோர்த் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்றோம். ஸோ இது மீனிங் என்னன்னா இந்த லைன் 3 and 4க்கு இருக்கு, 6 and 2க்கு இந்த லைன் இருக்கு, 7 and 1க்கு இந்த லைன். ஸோ இந்த மாதிரி லைன் டிரா பண்ணிட்டு ஃப்ரம் தட் 1 பாயிண்ட் இருக்குல்ல இதுல இருந்து இந்த சென்டர் லைன்ல ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு லைன். சிமிலர்லி செகண்ட் பாயிண்ட், சிமிலர்லி தேர்ட் பாயிண்ட், சிமிலர்லி ஃபோர்த் பாயிண்ட், similarly fifth point, similarly sixth point, and similarly seventh, and finally from here. புரியுதுங்களா? ஸோ ஏன் இங்க ஸ்டாப் பண்றோம்னா இந்த சென்டர் லைன் தான் இது 2 6 and for the center of the circle மூணுக்குமே இந்த ஒரு லைன் தான். அதனாலதான் சென்டர் லைன்ல ஜாயின் பண்றோம். இதை நம்ம சென்டர் லைன்ல வரையறதுனாலதான் இதை இங்க ஸ்டாப் பண்றோம். ஓகேங்களா? see here. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். ஸோ வரைஞ்சிட்டு இதுக்கு நாம நேமிங் கொடுக்கணும். ஸோ வி ஷுட் கிவ் த நேமிங் ஹியர். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா C1, C2, C3, C4, C5, C6 and C7 and this will be C8 or CP. You can give it. இப்படி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா இந்த ரேடியஸை மெஷர் பண்றோம். இதுல இருந்து இது வரைக்கும் இந்த சர்க்குலர் ரேடியஸை மெஷர் பண்ணிட்டு C1 சென்டரா வச்சு இந்த 1 லைன் இதான 1 and 7 லைன், இதுல 1 லைன் ஏன்னா நம்ம C1ல வைக்கிறோம் சென்டரா, அதனால 1 லைன்ல ஒரு ஆர்க். சிமிலர்லி அதே ரேடியஸை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு சர்க்குலரை ரேடியஸை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு C2 சென்டரா வச்சு செகண்ட் லைன்ல இதான செகண்ட் லைன்ல ஒரு ஆர்க். இந்த மாதிரி ஆர்க் அடிக்கும். ஒரு ஆர்க்கு, 2 ஆர்க், 2 ஆர்க்ஸ் வச்சிருக்கோம். ஓகேவா? சிமிலரா இந்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்றோம். ஓகேவா? ஸோ கண்டினியூ பண்ற மீனிங் என்னன்னா சென்டர் லைன்ல இருந்து சாரி சென்டர் பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் மெஷர் பண்ண ரேடியஸை எடுத்துக்கிட்டு C1 சென்டரா வச்சு இதுல ஒரு ஆர்க்கு, தட் மீன்ஸ் 1 லைன்ல. சிமிலர்லி செகண்ட் பாயிண்ட சென்டரா எடுத்துக்கிட்டு செகண்ட்ல ஒரு ஆர்க்கு, சேம் ரேடியஸ்க்கு தேர்ட சென்டரா வச்சுக்கிட்டு தேர்ட் லைன்ல ஒரு ஆர்க்கு, ஃபோர்த் பாயிண்ட சென்டரா வச்சுக்கிட்டு ஃபோர்த் லைன்ல ஒரு ஆர்க்கு, ஃபிஃப்த் பாயிண்ட சென்டரா வச்சுக்கிட்டு ரேடியஸை சேஞ்ச் பண்ணல கைஸ், ப்ளீஸ் ரிமெம்பர் இட், ஐ டிடன்ட் சேஞ்ச் த ரேடியஸ். ஸோ சிக்ஸ்த் சென்டரா வச்சுட்டு சிக்ஸ்த் லைன்ல ஒரு ஆர்க்கு, 7 சென்டரா வச்சுட்டு 7th, 8th வச்சுட்டு கரெக்டா இங்க முடியும். லைக் திஸ் we need to mark a arc. இங்க பாருங்க. Can you understand? Okay, we can move for the next step. Next step, very simple step. இப்போ இது வரைக்கும் நம்ம we can use the H pencil or 2H pencil. H or 2H யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம லைட்டா வரைஞ்சிட்டு தென் இந்த லைனை நாம ஜாயின் பண்றோம். ஒரு கர்வ் வரைஞ்சு இந்த ஆர்க் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி கர்வை க்ளோஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த கர்வை நம்ம HP பென்சில் யூஸ் பண்ணி வரைகிறோம். ப்ளீஸ் ரிமெம்பர் இந்த கர்வ் வந்து டார்க்கா இருக்கணும். ஓகேங்களா? இட் வில் பி லுக் லைக் திஸ். ஸோ ஆஃப்டர் தட் கொஸ்டின்ல நமக்கு டேஞ்சன்ட் அண்ட் நார்மலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது கண்டிஷன் கொடுக்கலன்னா நம்ம எப்படி வேணா வரைஞ்சிருக்கலாம், பட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் தட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40 mm ஃப்ரம் த லைன். ஸோ இந்த லைன்ல இருந்து நம்ம 40 mm எங்க மேட்ச் ஆகுது இந்த கர்வ்ல அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா கர்வ்ல தான் டேஞ்சன்ட் நார்மல் கூட வரும். ஸோ கர்வ்ல இந்த இடத்துல சம்வேர் 40 mm வருது. ஸோ அதனால இங்க ஒரு ஆர்க் அடிக்கிறேன். இதுக்கு நேம் பாத்தீங்கன்னா Q அப்படின்னு கொடுக்குறேன். See here. So after that இந்த கர்வ் நம்ம இருக்கு பாத்தீங்களா, இந்த Q பாயிண்ட் கர்வ் இங்க இருந்து இந்த சேம் சர்க்கிளோட ரேடியஸ் நம்ம ஆல்ரெடி 25 எடுத்தோம் பாத்தீங்களா, அதே ரேடியஸ்க்கு இந்த சென்டர் லைன்ல கட் ஆற மாதிரி ஒரு ஆர்க் டிரா பண்றோம். See here.
Okay. So after that, இங்க இருந்து ஒரு perpendicular line draw பண்றேன். For this point, I need to draw a perpendicular line from this arc. Okay. So after that, from the point of M, இங்க இருந்து ஒரு நார்மல் லைன் டிரா பண்றேன். அந்த நார்மல் லைன் எனக்கு என்ன ஆகணும்னா இந்த கர்வ்ல கிராஸ் ஓவர் ஆகும். சாரி, not coming for me properly. Can use the scale like this. Okay, it will be look like this. Okay, after that இதுக்கு நாம tangent வரையணும். Very simple step. கர்வ் குள்ள கிராஸ் ஆகாம கர்வ் மேலேயே கிராஸ் ஆகிற மாதிரி you should draw a. It's not coming working properly, guys. You can use the scale. It will be look like this. Okay, so that's all, guys. Thank you.